கஷ்டப்படுறாருப்பா. என்னப்பா கொஞ்சம் சாமர்த்தியக்கார மனுஷன் எப்படி தெரியுது உனக்கு? எல்லாரும் விட கொஞ்சம் நீ சாமர்த்தியக்கார மனுஷன். என்ன சாமர்த்தியம்? ஏன்னா 2 நிக்க வச்சு அடிக்கிற, 1 படுக்க வச்சு அடிக்கிற பாரு. சாமர்த்தியமா வேலை செய்யற பாரு. ஆயுதங்களை சொல்றியா? மிருதங்கம், தபேலா எல்லாம் வந்து வாசிக்கிறது ஐயா. நான் யார் தெரிஞ்சுங்களா? தெரிதப்பா. உன்ன போய் தெரியாதா? யாரு? எச்சூர் சரவணன் வேற. இப்போ அண்ணார சின்ன இந்த கிராமத்துல ஊர் தொழில் வேலை செய்யறோம்பா. ஆமா ஆமா ஆமா. ஊர்ல முன்ன மாதிரி கிடையாது. ஆத்துல தண்ணி வருதா? தொழில் வேலைப்பா. அதுக்கு முன்ன தொழிலாளிகளுக்கு நல்ல மரியாதை இருந்தது. என்னைக்கு டிவில நாடகம் போட்டாங்களோ அன்னைக்கே எடுத்து யாருக்கு வச்சாங்க. என்னத்துக்கு பாக்குறேன். எங்க அப்பாவும் அம்மாவும் என்ன பண்ணாங்க? பையன் வயசுக்கு வந்துட்டான். பையன் வயசுக்கு வந்துட்டான். அது எப்படி ஒண்ணும் புரியலையே எனக்கு. என்ன ஆம்பளைங்க வயசுக்கு வந்த தெரியாது. அப்படி இல்ல, பெண்கள் தான் வந்து சரி கொஞ்சம் வயசானா வயசுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு உட்கார வச்சு அந்த பச்சை தடுக்கலாம் கட்டி புட்டு கொடுப்பாங்க, மஞ்சள் தண்ணி சுத்துவாங்க. ஒண்ணு வயசுக்கு வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா ஆண்களும் வயசுக்கு வரோம். அது எப்படி எனக்கு தெரியற மாதிரி கொஞ்சம் சொல்லு. எப்படின்னு கேட்டா, பையன் வந்து வயசுக்கு வர்றதுக்கு முன்ன வரைக்கும் அப்பா அம்மா பேச்சை கேட்பான். வீட்டுல இருக்கிற வேலையை மொத்தம் எடுத்து கட்டி செய்வான். மாட்டை ஓட்டி போவான், கைனிக்கு போவான். அப்பா அம்மாவுக்கு என்னென்ன வேலை சொல்ற மொத்த வேலையும் செய்வான். அது வரைக்கும் அவன் வயசுக்கு வரல நம்ம தெரிஞ்சுக்கலாம். மாமா பள்ளிக்கூடம் ஒழுங்கா போவான், என்னென்ன வேலைக்கு தான் மொத்தம் செய்வான். நமக்கு துணையா இருப்பான், கேட்பான். ஆனா பையன் வயசுக்கு வந்துட்டான்னு வச்சுக்கோ, அவன் காலு தரையில நிக்காது. அதே மாதிரி ராத்திரில ஊடு தங்க மாட்டார். எங்க இருப்பாரு? இந்த மாதிரி பால்வாடி, மகளிர் கட்டடம், பள்ளிக்கூடம், பஞ்சாயத்து ரூம், ரேஷன் கடை, எங்கெங்க பப்ளிக் கட்டடம் இருக்குதோ அங்கெல்லாம் ராத்திரி 2 மணி வரைக்கும் செல்ல நோட்டிக்கின்னு இருப்பார். அவரு ஒரு ஆளா இருக்க மாட்டாரு, அவரு ஒரு செட்டு சேர்த்து வச்சுக்கின்னு இருப்பார். அதுக்கப்புறம் ராத்திரி எங்க தாண்டா போன, என்ன தாண்டா பண்ணு நீ கேட்டுன்னு வச்சுக்க, அப்படியே கட்டாம முறைக்கிற மாதிரி முறைப்பான். என்ன நீர் என்னடா மாட்டு போய் கட்டாதுக்கிற, என்ன ஒண்ணு தெரியாதா வாலிப்பாரு, அப்படியே போய்க்கினா இருப்பான் முதல் வருஷம் மாதிரி. அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம், அட்டே பையன் வயசு வந்துட்டு இருக்கிறான், இனிமே வந்து அவனான்ற நம்ம ஒன்னும் பேச முடியாது. பார்த்தா காலம் கேட்டு போய் நம்ம எடுத்து போனா அவங்க சொன்னோம்னா அது பாதி சந்திரி போனாலும் அப்போ போகும். ஏன்னா அதுக்கு முன்ன வந்து மாட்டு பாலை கொடுத்து குழந்தை காப்பாற்றும். எல்லாம் கடா பால்ல தானே வளர்த்துக்க, பாக்கிட்டு பால் அதுல வளர்த்தா அதுக்கு பாக்கிட்டு தேடி போகுதுங்க. என்ன பண்ணாரு, எங்க அப்பா அம்மா பார்த்து ஒன்னு கல்யாணம் பண்ணி வச்சாங்கப்பா. ஆனா வந்த புண்ணிய விதி நல்ல புண்ணிய விதிப்பா. பரவாயில்லையே, ஒரே சொல்ல முடியாது. அவன் ஒரு 3 மாசம் என்ன கூட குடும்பம்னா 3 மாசம். அப்புறம் அதுக்கப்புறம் சொல்லாது கொண்டாது கூட நான் என்ன பண்ண நல்ல புண்ணியம் என்ன கட்சியில பார்த்தாங்க இது மாதிரி சொல்றீங்க. எப்படிப்பா சொல்லாது கொள்ளாத போயிடுச்சு. என்னடா இது போராட்டம், அப்பா அம்மா பார்த்து வச்சது இந்த மாதிரி நிலைமை ஆகி போச்சு. சரின்னு சொல்லிட்டு நானா ஒண்ணு தடமானேன். நீயா ஒண்ணு தடமான, நானா ஒண்ணு தடமான. எப்படி 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 எங்க நானா ஒண்ணு கரெக்ட் பண்ணேன். அப்படி சொல்லு. எங்கேயும் பார்க்கல, ஆந்திராவுல இருந்து தள்ளியாந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுதான். ஏன்னா இங்க இருக்கிறதுங்கத்தான் நம்ம ஒண்ணு சொன்னா ஏத்துக்காவுதுன்னு கேட்கும். ஆந்திராவுல இருந்து கோச்சிக்கு நம்ம ஒண்ணு பேசணும், அது ஒரு புரியாது. ஒண்ணும் தெரியாதா, பாச தெரியாதுல்ல. ஓஹோ அப்படி சொல்றியா. அவன் வந்து பார்த்தா ஒரு 1.5 மாசம் என்ன கூட குடும்பம் கட்டி இருந்தான். அவன் என்ன பண்ணா, என்ன கூப்பிட்டு எப்பா என் வேலையை நான் பாக்குறேன், உன் வேலையை நீ பாரு சொல்லிட்டா போயிட்டான். நான் நினைச்சேன் அடே இந்த கல்யாணத்துக்கும் நமக்கும் ஒத்து வராது, இதை எடுத்து யார கட்டி பரண போட்டோம்பா. இப்ப என்ன பண்ண, மெட்ராஸ் கன்னட பட்டத்துக்கு போனேன்.
மெட்ராஸுக்கு பட்டணம் பட்டணத்துக்கு எல்லாம் ஒண்ணு தானே. மெட்ராஸ் பட்டணம் சென்னை இந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு தான். அவன் டூ வீலர்ல மேப் போட்டுட்டு கூகுள் மேப் சுத்தி நடக்கிறான். நீ இந்த தெரு போனா அது அந்த தெரு காட்டும், அது அந்த தெரு போனா இந்த தெரு காட்டும். இப்ப எல்லாம் பிரிச்சுட்டாங்கப்பா. இப்ப அதுக்கு முன்ன 140ல ஏறணும்னு வச்சுக்கோ. கோலூர் பஸ்ல ஏறணும்னா அதுக்கு முன்ன உன்னை எத்தனை எங்க ஏறி விடுவாங்க? கோயம்பேடுல தான் விட்டுருந்தாங்க. இப்ப ஏறினா உன்னை எத்தனை எங்க ஏறி போறான்? கிளாம்பாக்கத்துல விடுறான். மீறி போனா மாதவரம். அந்த மாதிரி பிரிச்சுக்கினாங்களா இல்லையா? அதனால பாரிஸுக்கு போயிருந்து பஸ் பூக்கடை. இப்ப கோயம்பேடுக்கு வருது. இப்ப கோயம்பேடுல இப்ப கிளாம்பாக்கம் வந்துச்சு. இன்னும் ஒரு 5 வருஷம் போனா மருவத்தூராண்ட எத்தாந்து போடுவோம். அந்த மாதிரி மக்கள் தொகை பெருகி போக பிரிச்சுக்கிறேன். அதனால நானும் பிரிச்சுக்கிறேன். தாம்பரத்துல இருந்து பூக்கடை வரைக்கும் மெட்ராஸ், பூக்கடை கோயம்பேடு பட்டணம், மீதி சென்னைன்னு வச்சுட்டோம். என்ன பண்ண, நானு காசிமேட்டுக்கு நாடகத்துக்கு ஒண்ணு போனேன். சென்னை காசிமேடு. சரி காத்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடற்கரைக்கா போனோம்பா. போனா அங்க பார்த்தா ஒண்ணு லோலு பட்டுங்க இருக்குது. லோல் பட்டுக்குதா? சுத்தி சுத்தி வருது. யார் அது? அது எப்படி அது லோல் பட்டு கிடக்குது உனக்கு எப்படி தெரியுது? ஏமா நம்ம இங்க போனீங்கன்னா என் பக்கத்துல வந்து நம்ம இங்க போனா இங்க வந்து நிக்குது. நம்ம தான் ஏற்கனவே 2 லோல் போட்டுக்கிறோம். நமக்கு இது ஒத்து வராதுன்னு நான் கொஞ்சம் எட்ட கையில போயிருந்தேன். அது ஒண்ணு எனக்கு விடுறதா இல்ல. கல்யாணம் பண்ணா உன்னதான் பண்ணிக்கிறேன், இல்லன்னா நான் கடல்ல இருந்து செத்து விடுவோம்டா உறுதியா சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ண முடியும்? நம்மளே ஏற்கனவே தான் இந்த மாதிரி இருக்கிறோமே, ஒன்னும் வாட்டப்படல. நான் எவ்வளவு சொன்னாலும் எடுத்துக்கிறேன். அப்புறம் நானும் கொஞ்சம் இரும்பினேன். ஏன்னா நம்மளால ஒரு உயிர் ஏன் போனோம், ஆனா 2 பொண்டாட்டி கட்டணும். அதெல்லாம் இது அருமையான புண்ணியம். நானா வந்து மாட்டுதே, நானா வந்து நல்லாதான் இருக்கும். அச்சோ நானா மாட்டேன். பைப்பு குட்பாடு லதரு பிளாஞ்சி போல்ட்டு நெட்டு வாசரு நிறைய வசங்க கோபத்துல ஏண்டின்னு சொன்னா போதும், அவன் என்னடா பையான்றான். அவ்வளவு ஒரு மரியாதை. அது மரியாதை. அது காசிமேடு ஏரியா வாச்சு. ஏரியா எங்கச்சி ஏரியா போடுங்க. என்ன மீறி எதுனா கேட்டா போறோம். அப்படியே தொடர்பு கட்டி எடுக்கிறான். கேட்டு கும்முறு காசிமேடு. நான் எம்மா நேரம் அடி வாங்க முடியும்? ஆம்பளையாச்சு எழுந்திருப்ப தொடர்பு கட்டிய புட்டுங்குவேன். அவளுக்கு எட்டாவது இடமா இரவாந்தல சரி. அவ பொம்பளையாச மூளை இருக்காதா, அண்ணுக்குடிய கவுத்தி மேல ஏறி அதை எடுக்கிறதுக்குள்ள ஐயா தெருக்கோடியில போய் நின்று இருப்பா. ஒரு குடும்பத்துல ஏன் சண்டை வருது? ஏன் சண்டை வருது? சண்டை வருதுன்னா அரிசி இல்ல, பருப்பு இல்ல, மிளகாய் இல்ல, உப்பு இல்ல. அட ஒன்னாடு ஒண்ணுன்னா தொண்டை சகஜம்னா. ஆனா நம்ம குடும்பத்துல சண்டை எப்படி வருதுன்னா, நீ எத்தனை மணிக்கு படுத்தா? நான் ஒரு 8-9 மணி சாப்பிட்டு படுத்து. டிவில நாடகம் முடிஞ்சா படுத்துருவேன், தந்திரி பண்ணாத. ஆனா எங்க ஏரியாவோட எங்க கூட்டான வந்து பாரு, வெடிகாலம் 3 மணி வரைக்கும் நாடகம் நடக்கும். ஆமா, வீட்டு உள்ள இருக்கிற யானம் தெருவுக்கு போகும், தெருவுல இருக்கிற யானம் தோட்டத்துக்கு போகும், தோட்டத்துல இருக்கிற யானம் இரவான் தானே போகும். வெடிகாலம் 3 மணி ஆயிடும். பெரிய குடும்பம். நான் வந்து நம்ம என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை செய்யறோம், நம்ம துணி துவைக்கிற துணி அடிக்கிற வேலை செய்யறோம். இது உன்ன மாதிரி புண்ணியம் யாருன்னா வந்தா கட்டிங் வாங்கி தருவாங்க. யாரையா நான் குடிக்கிறது கட்டிங்க தான் குடிப்பேன். என் உடம்பு ஏன்டா நமக்கு தாங்கும். ஆனா என் மொண்டாட்டிக்கிறா பாரு, 3 கோட்டரை ஒன்னா ஊத்தி குடிச்சு அப்படியே மொசுக்கு நிக்கிறான். காசி மாராஜ். நானு குடிக்கிறது கட்டிங்க, அவ 3 கோட்டரை தண்ணி ஊத்தாத குடிச்சிட்டு அப்படியே மொசுக்கு நிக்கிறான். இப்ப எனக்கு வந்து என் கணக்கு வந்து அவ எனக்கு 3வது பொண்டாட்டி. அவ கணக்கு எடுத்து பார்த்தா அவளுக்கு நான் வந்து 5வது ஆம்பளை. என்ன அந்த மாதிரி லோலு போட்டு கிடக்குது. அதனால நீ தான் நல்லா காட்டுக்க.
இப்ப நீ மேல மேல உக்காந்தீங்க. ஆமா. அந்த வழியா வந்தான்னு வச்சுக்க. பல நேரத்துக்கு போனா வழி காட்டும். அட்ரஸ்லாம் விலாசம்லாம் சரியா சொல்லுங்க. அதனால அவ வந்துக்கிறது வந்து புது பொண்ணு. அதனால கொஞ்சம் தெரியாது ஆத்தங்கரை தெரியாது அவளுக்கு. அதனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் சொல்றேன். என்ன பண்ணுவான் நீயா? என்ன பண்ண போற? துண்டை போட்டு அப்படி பட. ஓ துண்டு போட்டு படுக்கணும். சரிப்பா சரி. உட்காரும் போதே தெரிஞ்சு என்னமோ சொல்லுவாங்களா? அங்க துண்டை போட்டுட்டு தலைகாணி துணியை அங்க வச்சுட்டு இங்க வந்து மண்ணில் படுக்கிறியா? என்ன இது? எப்படி நீ என்கிட்ட என்ன சொன்ன? துண்டு போட்டு படு. ஆமா நான் துண்டு போட்டும் படுக்கிறேன். ஆமா துண்டை போட்டு மேல எல்லாம் படுக்கணும். அது மேல அத முதல்ல சொல்லக்கூடாது. அதனால தான் என் குடும்பம் இந்த லட்சத்துல இருக்கு. மூணாவது முன்னாடி ரொம்ப நாள் ஆச்சுமா பாத்து. நல்லா இருக்கேன். எல்லாம் நல்லா இருக்கு. அண்ணா கீரை பாத்தீங்களா? கீரை வரையா? கீரை வர உங்க வீட்டுல தான் இருக்கும். வீட்டுக்கார பாத்தீங்களா கேட்டேன். அடடே வீட்டுக்காரா? வீட்டுக்கார பாத்தனே காலையில ஆத்தங்கரைக்கு கழுதெல்லாம் ஓட்டிக்கிட்டு துணி எடுத்துட்டு போனாப்ல. அண்ணா வேடிக்கால் 4 மணி போனான் மனுஷன். ஆமா அண்ணா ஆத்தங்கரை போயிட்டு செலவு தொழிச்சு வர போனான். இன்னும் வீடு திரும்பல. ஆமா நான் சாப்பாடு கொண்டு வந்தேன். சாப்பாடு தானே கொண்டு வந்திருக்கேன். என்ன பார்த்தாமா? நானும் அவனை பார்த்தேன். எங்க வீட்டுல இருக்கிறவங்க வந்தாக்கா கஞ்சி எடுத்துன்னு வருவாங்க. வழி சொல்லி அனுப்பு, அது புது பொண்ணு, இப்பதான் காசிமேட்ல இருந்து இட்டுன்னு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாப்ல. ஆனா உன்னை யதார்த்தமா பாத்துட்டேன். பதார்த்தம் தந்துக்கிறியா? தந்துக்கிறியா? சரி சரி பரவாயில்ல. கஞ்சி கொண்டுக்கினேன் வழி சொல்றேன். அந்த வழியே போனீங்கன்னா உங்க வீட்டுக்காரனை பாக்கலாம். எங்க தெரியுமா? இதோ பாரு ஒத்தையடி பாதை. ஒத்தையடி பாதையே 1 கிலோமீட்டர் போனேன்னு வைய. ஆமா 6 வரும். ஆத்தங்கரை ஓரமா ஒரு பெரிய ஆலமரம். அந்த ஆலமரத்தடியில ஒரு எடுத்து வச்சான் பாறை. ஆமா வட்டமா இருக்கும். எடுத்து வச்சான் பாறை. அந்த பாறை மேல துணியை துவச்சு போட்டுட்டு பட்டுன்னு இருப்பேன். கொஞ்சம் பார்த்தா சீக்கிரமா கஞ்சி எடுத்துட்டு வர சொல்லுன்னு சொன்னாப்ல. போய் அம்மா
பாரியா பாரு கேளுடா என்ன ஆச்சு ஐயோ எங்க வீட்டுக்காரனா இவ்வளோ நீட்டு பார்த்துங்கிற ஆம்பளை தெரியல பார் மேல ஏறி நின்னுன கூட கஞ்சி கொண்டு பொண்ணு கிட்ட வந்து தகாது ஏம்பா இவ்வளவு அடி பண்ணி ஐயோ குய்யோ கத்தத்தை தானே பார்த்தது நீ தானே ஆச்சு அதாவது இவெல்லாம் வாயால சொன்னா மதிக்க மாட்டான் அதனால தான் போட்டுக்கிட்டு குமுறிக்கு நிக்கிறேன் ஒப்பன் ஜாட்டிக்கோள் திராசுகோள் போயுது எங்க வந்தது போயுது புளியா மரத்துக்கு மேல 3 மாறு வந்துக்குது ஆமா சாப்பாடு எத்தானுமா எத்தாத்தில்லையா என் மச்சான் அரிசிகன் சொல்லிட்டு 3வது வீட்டுல போய் கொஞ்சம் அரிசி படி கஞ்சி கழிச்சுட்டு மச்சான் படம் வாங்கி கஞ்சி ஆமா எத்தாங்க மச்சான் கல்யாணத்துக்கு வீட்டுல ஆட்சி கிடையாது அரிசி மச்சான் நீ தான் இருக்கிற ராசி வித்து சரக்கு குடிச்சிரு நீ ஓ தெரியாத உனக்கு பக்கத்துல பங்கீங்கள பஞ்சகம் அவங்க வீட்டுல டீ போட்டு அந்த டீல வந்து ஒலி போட்டாங்க என்ன தெரியுமா என்ன போறான் அதான் சின்ன அந்த படம் பார்த்திருந்தேன் ஆமா அதான் லேட் ஆச்சு மறந்துட்டு மச்சான் 3வது வீட்டுல டிவி பார்த்து சின்ன தம்பி பார்த்து இந்த சாப்பாடு ஏத்தார மறந்துட்டேன் ஆமா மச்சான் அந்த பகல் சொன்னாப்ல ஏண்டி உங்க வீட்டுக்கு 4 மணி போனா கஞ்சி எடுத்து சொன்னி அவதான் கொஞ்சம் மணி எடுத்து மச்சான் நானு அதனால தான் மச்சான் லட்சணம் போயிச்சு காரி முயுதுப்பா சொல்றானா உங்க ஆத்தா விட்டு என்ன எட்டாங்க ஒண்ணுமே எட்டாதுப்பா இது இல்லாத புறம்போக்கு பொண்ணுப்பா 3 சாமான் தான் எட்டாங்க 2 குண்டு சொம்பு ஒரு தாம்பூல தட்டு அது கூட அவங்க ஆத்தாளுக்கு கொடுத்தது பரம்பரை சொத்து பூஜை சாமா கர்சில் சரி பிடிக்க என்ன ஆச்சு அது எல்லாம் தேஞ்சு போச்சு நம்ம ஊர்ல தான் மாரியாத்தா திறனால அப்படின்னு சொல்லிட்டு திருவிழாவுக்கு அந்த 2 குண்டு சொம்புலையும் தண்ணி மொண்டு வச்சுமா அது நடு மத்தியில ஓட்ட போது மொத்த தண்ணியும் சொட்டு அம்மன் வீதி உலா வருதுன்னு சொல்லிட்டு தாம்பூல தட்டுல கட்டி கற்பூரத்தை எத்த நம்பரு அது நடுப்புற கீத்தா விட்டு போச்சு வாத்தா போறம்போக்கு உங்க சித்தி போறம்போக்கு உன் தங்கச்சி போறம்போக்கு உங்க அக்கா போறம்போக்கு உங்க அத்தை ஈத்த கழிச்சுக்கிறேன் போறம்போக்கு உங்க நாத்தனா போறம்போக்கு பாடி உன் ஆம்படியாம போறம்போக்கு சொன்ன சரியா அது என்ன ஆம்படியா போறம்போக்குன்னா யாரு நான் தான் ஆம்படியானா என்னத்தான் என் குடும்பம் இந்த மாதிரி போயிருக்கு சாப்பாடு நான் என்ன காப்பாத்தும் ஆள் இல்லாத லோன் போட்டு நானே ஒரு வம்புலம் மாட்டிங்க நானே எங்க குடும்பத்துல கோளாறுமா
நானே எங்க குடும்பத்துல அதிக பிரச்சனை இருக்குது. நீ வந்து என்ன காப்பாத்துனா இருக்கு. நான் பெற்ற மகன் என் மகன் ஐயா என்னை வெட்டுவதற்காக ஓடோடி வருகிறான். பெத்த புள்ளியா என் மகன் ஐயா நீ பெத்த புள்ளியா உன்ன வந்து வரா. உண்மைதான் ஐயா. ஆபத்துக்கு பாவம் இல்ல. நீ என்ன தப்பு பண்ணியோ அது என்னவோ உன் குடும்பம் கதை நமக்கு தெரியாது. நான் ஒன்னா உன்னை காப்பாத்துறேன். அவன் என்னக்கு என்ன வெட்டானா என்ன பண்ணுவேன் அதையும் நான் பாத்துக்கிட்டா. ஏமா அப்படா இது ஒத்து வராது. நீ வந்து ஆட்டு விட்டு போய் பாரு. நீ இங்க வந்த கதை அவனுக்கு தெரியுமா? தெரியாதப்பா. நீ தெரியாதானே வந்து அழுக்கு துணை மூட்டை இருக்குது. அந்த மூட்டைக்கு போய் உள்ள மறைஞ்சிக்கா. நான் வந்தேன்னா உங்க அம்மா இங்க தான் இருக்குதுன்னு சொல்லி ஐயா காப்பாற்றி சொல்லி காட்டி கொடுக்க பார்க்கிற ஐயா. ஐயா இல்லம்மா அங்க இல்லன்னு சொல்லி விட்டுறேன் நானு. ஓ அப்படியா? அறுத்துட்டு கோயில் தூடுற மாதிரி துணி போய் அறுத்து விட்டா ஒரு இடம் இருக்காது. அப்படி பார்க்கும்போதே பயமா இருக்குது. ஏமா என்ன வண்டி எஃப்சிக்கு போற வண்டி மாதிரி இருக்கிறேன். அறுத்து போய் தூடுற மாதிரி இங்க காத்த கூடாது. இது எங்க ஏரியா. இது என் வீடு. என்னமா உங்க வீட்டுல ஒரு டன் கட்டை இருக்குது. அவர் கையில கோடாலிய தந்துக்கிறாரு. ஆமா அதனால இந்த கட்டை கிட்ட பொழுகிறாரு என்னன்னு பேசிக்கோ. எவ்வளவு ஒரு குண்டுக்கு எவ்வளவு பொழுகிறான்? ஓ அந்த வேலை செய்யறீ. ஆமா ஏன் யார் யாருக்கு எந்த தொழில் செய்றாங்களோ அங்க தாடா போகும் புத்தி. கட்ட வெட்டுறோம் இல்ல. சரி நான் கட்ட வெட்டுறோமா? இப்ப நான் என்ன வச்சுக்கிறேன் கையில? நீ என்ன வச்சுக்கிற? அப்ப யாரு வந்து வேலை செய்யறோம்? இந்த கோடாரி பெருமை தெரியுமா? நம்மளுக்கு தெரியாது. தெரியாத அதான்டா பேசுறேன். அதான் சில்லூர்லயே சாதாரணது கிடையாது. இந்த பரசு என்று சொல்லக்கூடிய கோடாரி ஆண்டவனால் இறைவனால் அளிக்கப்பட்டது. சாமி அது உங்க நமக்கு தேவையில்லை. வந்த வேகம் ஆவேசம் என் தாயை தோற்று வந்தேன். அதனால் வந்த வேகத்தில் இந்த கோடாரியை நாம சொன்ன ஆள் இப்பதான் போகுது. நான் ஆள் தேராது லோல் பட்டுங்க இருக்கிறேன். ஏப்பா உனக்கு என்ன பண்ணுமா ராஜா? அம்மா இங்க எவ்வளவு நேரமா இருக்க? நானும் காலையில இருந்து அதை என் மொட்டாட்டி எப்படி இருக்கிறாப்பு ஒண்ணுமே தெரியாத மாதிரி அப்படியே மசம் இருக்கிறாப்பு. அவ பண்ற வேலை இது தெரியுமா? அவ்வளோ சிலுமசு தெரியும் போது ஒரு நாள் பாத்துருவேன். நான் வந்து காலையில இருந்து லோல் பட்டு கிடக்குறேன். நீங்க வந்து யாருமே வரல. எங்க கதை நான் தான் 1008 பிரச்சனை இருக்கிறேன். எந்த வழியா ஒரு தாய் பார்த்தாங்களா? நான் என்ன சொல்றேன் வரலன்ட்டு நீ போ. ஏன் அம்மா நான் யாருமே வரலன்றல. உண்மையா வரல? ஒன்னா மொத்தக்காரவனா கேட்டுக்கோ. அவரு கேட்டுக்கோ. அவரு தான் நாங்க இங்க தான் கால் நின்றுக்கோம். 2 பேரும் தான் இருக்கீங்க. பாத்தீங்களா? நான் வந்ததுல இருந்து பாக்கல. நானும் பாக்கல. நீ பாக்கல. இந்த வழியா தாய் வரல. உண்மையை சொல்லு. உண்மையை சொல்லல. என்ன குஷிக்கிறானா நான் கேட்கிறேன். நான் இனிமே அறிவேன். நீதான் இப்ப போய் பையில பாரு. யாரு பையில குடி இருக்குது போய் பாரு. நம்மள வந்து பேசுகிறா நீ அடிக்கிறா. இல்லப்பா இல்லப்பா எனக்கு வெறி வந்துச்சு. என் மூக்க நானே குத்திக்குவோம். அப்புறம் சொல்லு மச்சான். நான் எப்படி அவன சொல்லி விட்டுருக்குமா? எப்படியா மச்சான் பாவம் மாத்தாங்க. அவன் விட்டா நம்மளும் வெட்டி போடுவான். உண்மை சொல்லு. என்ன உனக்கு என் தாயை பார்த்தே இல்லையா? நாங்க இன்னவா உங்க அம்மா வேட்டாந்து துணி மூட்டையில மாசி வச்சுங்கிற மாதிரி இருக்குது. நீ இன்னுமா எங்களுக்கு கேட்கிற மாதிரி இருக்குதா? உண்மையை ஒரு நாள் மறைக்க முடியாது. உண்மை. என் தாயை பார்க்கல இல்ல. துணிமலை என்ன சொன்ன பாவி சொல்ல பாவி
செய்துவிட்டு தலை குனிந்து நின்றால் விட்டு விடுவேனா? வாய் மூடி இருக்காய் மௌனமாக. அம்மா ஓடாதே ஓடாதே அம்மா. உன்னை விட வேண்டுமா? அப்படியா? அம்மா வா, எங்கே வா, ஓடி ஒளிந்தாலும் நமக்கு வா, பாடி வாடி. அருந்ததி என்று சொல்லக்கூடிய குலத்தில பிறந்து சக்கிலிச்சி என்ற பெயரோடு சீரம் சிறப்போடு வாழ்ந்து வராங்க. நான் காட்டுக்கு சென்று ஆவாரம்பட்டியை வெட்டி அதை கொண்டு வந்து அதை ஊற வச்சு நாங்க செருப்புக்கு சாயம் வளர்க்கணும். என்னுடைய கணவரோ, அதாவது என்னுடைய கணவரோ இப்போது வெளியே போய் டவுனுக்கு போயிருக்காரு செருப்பு விற்க. யாரும் இல்லையா என்ன பாக்கிறதுக்கு? நல்லா இருக்குமா? ஆமா, உங்க வீட்டுக்காரனாண்ட ஒரு ஜெத செருப்புக்கு அட்வான்ஸ் கொடுத்தேன். எவ்வளவு கொடுத்தீங்க? ஒரு 200 ரூபாய் கொடுத்துருக்கிறேன். 400 ரூபாய் விலை சொன்னாப்ல. 400 சொன்னாப்லையா? ஆமா, 200 ரூபாய் கொடுத்துருக்கிறேன். இன்னும் 200 ரூபாய் தரணும். ரெடி பண்ணிட்டாப்லையாமா? ரெடி பண்ணிட்டாரு. ரெடி பண்ணிட்டாரா? சரி, எப்போ வர வீட்டுக்கு? எப்பா? இல்லம்மா, செருப்பு வாங்கறதுக்கு எப்போ வர? என்ன பேச்சு மாறுது? இல்லம்மா, செருப்பு வாங்கறதுக்கு எப்போ வரன்னு கேக்குறேம்மா. நீ கொடுத்தது 200 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்திருக்கேன். இன்னும் 200 ரூபாய் தரணும். அது எப்ப வரணும்? அது என்னது? செருப்பு வாங்கறதுக்கு வரது கேக்குறேன். சுஷ்டா பாத்துனேக்குறான் பாரு மாட்டீங்க. அதான் என்னைய மொச்சி பாத்துங்கறான். ஆமா ஆமா, அது பாத்து சரி சரி. என்ன சமாச்சாரம்? ஒண்ணும் இல்லங்க. வியாபாரத்துக்கு வந்தியா? வியாபாரம்லாம் நல்லா நடக்குதா? நல்லா நடக்குதுங்க. ஆனாலும் என்ன நடந்தாலும் என் வீட்டுக்காரியா குடிக்கவே மாட்டேன். பரவாயில்ல, நல்ல குடும்பம். அத மோந்து கூட பார்க்க மாட்டோம். நானும் மெத்தூடு கட்டலான்னு பாக்குறேன், மெத்தூடு கட்டலான்னு பார்த்தா ஒரு நாளைக்கு 4-5 பாடு குடிச்சு வீடு வந்துடுறான். குடிக்க மாட்டான் குடிச்சு போட்டு தான் கிடக்குறேன். வீடு கட்டின பாடி கிடையாது. சரி, உங்க வீட்டுக்காரன் 4 கோட்டர் குடிக்கிறான், நீ எத்தனை கோட்டர் குடிக்கிற? அது கிட்ட பார்த்தாலே கணக்கு இல்ல, கணக்கு இல்ல. ஐயோ அம்மா, இந்த காட்டுல அம்மா ஓடியாரேம்மா. என் மகன் துரத்தி கொண்டு வருகிறான் அம்மா என்னை கொல்வதற்கு. மகன் உன்னை வெட்ட வரான். ஆமாம்மா, எப்படியாவது எத்த புள்ளி அவனை வெட்ட வரான். உண்மைதான். நீ என்ன தப்பு செய்தா? ஐயோ, அதை மட்டும் கேட்காதே அம்மா. ஏம்மா? கேட்காது. என்னம்மா? நான் என்ன தப்பான கோடாலி எத்தனை வெட்டத்துக்கு? சரியான நான் என்ன தப்பான கோடாலி பிறந்த இடம் அப்படி, நீ வளர்ந்த இடம் எப்படி, அதனாலதான் யாரை பார்த்தாலும் அதான். யாரு நானா? இல்ல, நேரம் குத்துன கத்தி தலை தனியா போயிட்டு போயிருந்தேன். கோடாலி போயிருக்கல. சரி விடி. அந்த வேகத்தில் என் தாயை வெட்ட வந்து என் தாய் தப்பித்து வந்து விட்டால் இந்த வழியாக. ஆமா, நீ யார்?
நானும் அருந்ததி என்று சொல்லக்கூடிய குலத்தை பிறந்தவங்க. ஓ செக்கிலிச்சி என்று சொல்லக்கூடிய அருந்ததி குலத்தில் பிறந்த. நான் ஏன் இங்க வந்தேன்னு கேக்குறியா? அது பாரு என் குடிச்சிக்குது பாரு. அதான் என்ன வேலை செய்யறோம் இங்கயா? அந்த அதாவது ஆவாரம்பட்டியை வெட்டிட்டு வந்து அத சாயம் தொழிச்சு அந்த செருப்புக்கு தொழிட்டு வரணும். இதான் உங்க வேலை? ஆமா. இங்க இருக்க. ஆமா. இந்த வழியாக ஒரு அம்மா வந்தாங்களா? அம்மாவா? ஆமா. நான் அம்மாவை பார்க்கல, அம்மாவை நான் பார்க்கல. ஏட்டாய் இந்த வழியாக தமந்தாங்க பாத்தியா? தெரியுமே உண்மையை சொல்லு. அருந்ததி எப்படிப்பட்டவள் தெரியுமா? கற்பிலே சிறந்தவள், பாடத்தை சொல்லிக்கிறாளே அருந்ததி. கற்பில் சிறந்த அருந்ததி குலத்தில் வந்தவள் நீ. உண்மையை சொல்லு, போய் சொல்லாத. ஏன் குதிக்கிறீங்க மாட்டல? நான் எங்க குதிக்கிறேன்? நான் நின்று குதிக்கிறேன். நானும் உங்க அம்மா வந்த மாதிரி மஞ்சள் போட கட்டிக்கிட்டு நான் என் குடிச்சில மறைச்சு வச்சுக்கிற மாதிரி இருக்குதா? உண்மை வந்து விட்டாது உன் வாயால். நான் என்ன சொன்னேன்? என் தாய் என்ன போட கட்டாங்க? நான் எதுவும் சொல்லியே. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் எதுவும் சொன்னேன் உன்ன மஞ்சள் போட சொல்லியே சொல்லிட்டுனா இந்த குடிசை உள்ள பார்க்காம பழிவிடு பழிவிடு விடு விடு. தாயை மட்டும் சிக்கிக்கொண்டேன். சிதைக்கலாம் சிறம் வேறு உடல் வேறாக என்று வந்து, ஆனால் அந்த வேகத்தில் பாவம் அருந்ததி பெண்ணுடைய சிரத்தை விட்டு நேரிட்டது ஏற்பட்டு விட்டது. என்ன செய்வது? சரி, எப்போது தவறு செய்தவர்களை விட தவறு செய்தவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பது பெரிய தண்டனை, பெரிய குற்றம். அதனால் குற்றம் செய்த தாய்க்கு அடைக்கலம் கொடுத்தால் இந்த அருந்ததி பெண் தவறுக்கு அவ்வளவு தண்டனை அவ்வளவு மாட்டால். இருவரை சிதைத்து விட்டோம். தந்தையை சென்று பார்க்கலாம். அப்பா என்னுடைய மகன் ராமன் சென்றவன் இதுமுறை காணவில்லை. சற்று அமர்ந்து பாருங்கள், சென்று நதிக்கரைக்கு சென்று தவறு செய்த தாயை தாய் என்று பாராமல் முதல் வேறு சிறம் சிதைத்து விட்டேன். தந்தையின் வார்த்தை கேட்டு அது மட்டுமல்ல, ஆனால் அவளுக்கு அடைக்கலம் கொடுத்தால் அருந்ததி இனத்தை சேர்ந்த ஒரு பெண், அவளையும் சேர்த்து சிறம் பேர் உணர்ந்தராக சிதைத்து விட்டேனப்பா. தந்தையின் வார்த்தை கேட்டு தாயின் சிரமளித்த இப்பொழுது உனக்கு வீர பரசுராமர் மட்டுமே தாயின் கொண்டு வந்துவிட்டார். ஆகையால் இந்த சந்தோஷ நேரத்தில் உனக்கு என வேண்டுமானும் தாராளமாக தருகிறேன். தந்தைகள் மிக்க மந்திரம் இல்லை என்ற வாசகத்தின் படி உங்கள் வார்த்தையை கேட்டு சென்றேன். என் தாய் என்று பாராமல் அவளை வெற்றினேன். அதனால் மனமகிழ்ந்து எதை கேட்டாலும் தருவதாக சொல்கிறேன். உண்மைதான். உங்கள் வார்த்தையில் எனக்கு நம்பிக்கை கிடையாது. மகனே பரசுராமா, தந்தையின் வார்த்தை நம்பிக்கை இல்லையா? வாயளவில் சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் நீ என்ன கேட்டாலும் சரி, நீ என்ன சொன்னாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி செய்து முடிக்கிறேன், கொடுக்கிறேன் என்று சத்தியம் செய்து கொள்கிறேன். சரி, உன்னுடைய விருப்பம் வழியே எதை கேட்டாலும் தாராளமாக தருகிறேன். இதுவே அப்பா, நான் எதை கேட்டாலும் தருவீர்களா? கண்டிப்பாக. 3 வரம் எனக்கு தேவை. என்ன வரம் கேள்? முதல் வரம், நீங்கள் சொல்லியபடி என்னுடைய தாயை வெட்ட மாட்டேன் என்று சொல்லிய என் தமையன்மார் உண்மைதான். என்னோட பிறந்தார் மூவர். அந்த மூவரும் எனக்கு வேண்டும். இப்போது என்ன? தந்தையின் வார்த்தை கேட்காத பிள்ளை இறந்தே அல்லது இறந்தே சத்தியம் செய்திருக்கிறேன். என் தமையன்மார் மூவரும் எனக்கு வேண்டும். சரி, உன்னுடைய விருப்பம் வழியே உன்னுடைய தமிழ்மார்களுக்கு கொடுத்த சாபத்தை இப்போது இரண்டாவது வரம். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்ற வாசகத்தை செய்தேன், செய்து முடித்தேன் நீங்கள் சொன்ன செயலை. உண்மைதான். ஆனால் இன்னொன்று தெரியுமா? தாயிற் சிறந்ததொரு கோயிலும் இல்லை,
என்னை ஈன்றெடுத்த தாய் தாய் 10 மாதம் என்னை ஈன்றெடுத்து ஈன்றெடுத்து பாலூட்டி சீராட்டி வளர்த்தானே எனது அன்னை, ஆமா என் தெய்வம், என் தாய். அந்த கண்ணனாகிய பொழுது அழுது கொண்டிருக்கிறாய். தாய் என்று சத்தியில இருக்க காட்டாமல் உங்கள் வார்த்தையை கேட்டு கேட்டு அவரை சிதைத்தேனே. இந்த தாய் அப்படிப்பட்ட என் தாய் தாய் எனக்கு வேண்டும், என் தெய்வம் எனக்கு வேண்டும், என இந்த அன்னை எனக்கு வேண்டும். தாய் பற்றிரவா கட்சியை கடவுளை மறந்து மாற்றாட நினைத்தாய். அவள் நினைத்து மனைவியே கிடையாது. வேண்டாம் செல்வத்தை புறப்படி எனக்கு மனைவி வேண்டும். தாய் எனக்கு என் தாய் வேண்டும் அப்பா, எனக்கு என் தாய் உயிரோடு வேண்டும். தாய் உயிரோடு இருக்கிறாள். ஆமா, சரி சத்தியத்தை நிறைவாற்றி இதோ பார்த்தாயா கமனல் நீர். இந்த கமனல் நீர் எடுத்து சென்று உன் தாயின் உடலும் தாயின் சிரசும் ஒன்றாக வைத்து தனித்து உயிர் கொள். கண்டிப்பாக இருந்திருப்பார். 3வது வரம் என்ன தெரியுமா? 3வது வரம் என்னடா வரம்? இப்பொழுது சொன்னேனே, ஆமா தாய் என்று பாராமல் என் தாயை சிதைத்தேன் என்று. இன்னும் கொஞ்ச நேரம் யாரையும் எதிர்பார்க்கக்கூடாது, உட்காருங்க. இந்த உலகத்தில் உலகத்திலே தாயை கொல்வதும், தாயை கொள்வதும் சேயை கொல்வதும், பசுவை கொல்வதும், அந்தணரை கொல்வதும், இவை அனைத்து பாவம், பாவம், கொடிய பாவம். அப்படி இதை அறிந்த நீங்கள் நான் உங்கள் வார்த்தை கேட்டு என் தாயை வெட்டினேன் அல்லவா? ஆமா தாயை கொல்வது பாவம் தானே. உண்மைதான். இந்த பாவ செயலை செய்த நான் நீ தாயை கொன்ற பாவம் என்னை வந்து சேரக்கூடாது. இவ்வளவுதானே அந்த பாவத்தை நீயே ஏற்றுக்கொள்ள வேண்டும். நானே ஏற்றுக்கொள்கிறேன். புறப்படி உன் தாய் அத்திரத்தால் அகவிழுந்து விட்டேனே, என் அத்திரத்தால் அகவிழுந்து விட்டேனே. என் தாயை பார்க்க வேண்டும் என்ற ஆவேசத்தோடு ஓடி வந்து அந்த வேகத்தில் அத்திரத்தால் அறிவிழந்து என்னுடைய தாயின் சிரத்தையும் அருந்ததி பெண்ணினுடைய உடலையும் ஒன்றாக சேர்த்து உயிர் கொடுத்து விட்டேன். இதோ என் தாயின் உடலையும் அருந்ததி பெண்ணுடைய சிரத்தையும் மாற்றி அமைத்து உயிர் கொடுத்தேன். அதனால் என் தாயின் சிரம் வா மகளே, வா மகளே என்று அழைக்கிறது. இதோ இந்த அருந்ததி பெண்ணுடைய சிரமானது வெக்கி நாணி தலை குனிந்து தாயினுடைய உடல் மட்டும் கரம் மட்டும் வா மகளே, வா மகளே என்று வாரி அழைக்கிறது. தவறு செய்து விட்டேனே, மாற்றி அமைத்து விட்டேனே. ஏனடா அழுது கொண்டிருக்கிறாய்? எதற்காக அழைக்கிறாய்? அப்பா, அத்திரத்தால் அறிவிழந்து விட்டேன் அப்பா. என்ன செய்து விட்டாய்? நீங்கள் கொடுத்த கமண்டலனை கொண்டு வந்து ஆமா நதிக்கரைக்கு தாயை பார்க்க வேண்டும் என்று வேகத்தோடு வந்தேன். ஆவேசத்தோடு ஓடி வந்து அத்திரத்தால் இதோ என் தாயினுடைய உடலையும் அருந்ததி பெண்ணுடைய சிரத்தையும், என் தாயினுடைய சிரத்தையும் அருந்ததி பெண்ணுடைய உடலையும் மாற்றி அமைத்து உயிர் கொடுத்து விட்டேன். தாயின் பாசம் உன்னை கண்ணை மறைத்து விட்டது. தாயை பார்க்க வேண்டும் என்ற பாசம் இது ஒரு நன்மைக்காகட்டும். அருந்ததி பெண்ணினுடைய உடலும் நீச்ச உடல், நீச்ச உடல் மண்ணோடு மண்ணாக மறையட்டும். இந்த பூமியில் இந்த பூமியிலே மறையட்டும். உன்னுடைய தாயின் சிரம் மட்டும் இந்த படவேற்றிலே ரேணுகம்பால் அருந்ததி பெண்ணின் பூமியில் மண்ணில் மறைய வேண்டும். சிரம் மட்டும் படவேற்றிலே ரேணுகம்பால் என் தாய் மக்களுக்கு அருள்பாவிக்க வேண்டும். இதோ மாறி இருக்கிறது. இது மாறி இருக்கிறது. உடல் வேறு சிரம் வேறு ஆகையால் என்று முதல் விளக்கு பெயர் உடல் மாறி 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 என்று பெயர். மாறிய
மாறியதால் உடல் வேறு சிரம் வேறாக மாறியதால் மாரியம்மன் மாறி அம்மனாகட்டும். என்ன செய்ய போகிறீர்கள்? நானே பார்த்துக் கொள்கிறேன். உன் தாயின் அருகாமையில் இருக்க வேண்டும்.